நான்சி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. தேஜானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை எப்படி அவகிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ தேஜாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுகிற. அவள் யாரையும் லவ் பண்ண மாட்டா. எப்பயாவது யாரையாவது அவள் நிச்சயம் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். சரிதான், ஆனால் இப்போ எதுவும் சொல்லாத. சிச்சுவேஷன் சரியாகட்டும். யா, இப்போ என் மைண்ட் கூட கிளியராக இல்லை. லெட்ஸ் see. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். டோன்ட் வரி. எந்திரா, என் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தான் தெரியும். சொல்லு, உண்மையா சொல்லு. அண்ணா, என்ன நடந்துச்சு அன்னைக்கு நைட்டு? உண்மையா சொல்லு. அண்ணா அண்ணா, எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. அண்ணா, உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். விடுங்கண்ணா. உண்மையா சொல்றா. அண்ணா, தெரியும், எனக்கு தெரியும். உண்மையா சொல்ல புரியாது. எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. என்ன போறேன்னு பாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? விடுங்கண்ணா. தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்றீங்க புரியலண்ணா. நீங்க சொல்லலன்றீங்களா? அண்ணா அண்ணா அண்ணா, நான் பொண்ணு போட்டு ஏய், என்ன உண்மையா சொல்லு. அண்ணா, எனக்கு தெரியாது. சொல்றத கேளுங்கடா. நீங்க தாண்டா என் தம்பியை கொன்னீங்க. உங்க யாரையும் நான் விட மாட்டேன்டா. உங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன்டா. எவனையும் விட மாட்டேன்டா. விட மாட்டேன். டேய் விட்டு தள்ளுறா. அவர் சொன்னதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்காத. நான் என்னடா பண்ணேன்? ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் என்னடா பண்ணோம்? சி ஜோசப், டேவிட் இறந்ததுனால தான் அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு. இதில் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஓகே, எனக்கு செம்மையாக தலைவலிக்குது. என் கூட யாராவது காஃபி குடிக்க வரீங்களா? நான்சி, நான் வரேன். சரிடா, வா போலாம். வருண், என்ன? ஜோசப் கூட தேஜுவை லவ் பண்ணிட்டு இருக்கான். நீ கூட தேஜுவை லவ் பண்ணன்னு எனக்கு தெரியும். ஜோசப் கிட்ட நான் எதையும் சொல்லலை. ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது எனக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் இது இப்படியே போச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால ஒரு வாட்டி ஜோசப் கூட உட்காந்து பேசேன். ஷோபன், வா. சார், இன்னைக்கு ஏதாவது கேஸ் வந்திருக்கா? எதுவும் வரல சார். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ மனோஜ், நான் ராபர்ட். என் தம்பி டேவிட் இறந்துட்டான்ல, அது ஹார்ட் அட்டாக் இல்லை மர்டரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. எனக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் டவுட்டாக இருக்கு. அப்படியா? சரி, என் கான்ஸ்டபிள் அனுப்ப அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் கொடுத்து விடு. குட் ஈவினிங் சார். மற்றதெல்லாம் உங்கள் ஃபோனுக்கு அனுப்பிட்டாரா சார்? சரி, வா போகலாம். ம். உட்காரு. பரவாயில்ல சார். அட உட்காரு. உங்கள் ஃப்ரெண்டா சார்? ஆமாம். எது கேட்குற? அது அவர் கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள்... சார், ஆர்டர் சார். வெஜ் மஞ்சூரியன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம் சார். 2 ட்ரிங்க்ஸு. சரி சார். எல்லாத்தையும் ஸ்டேஷனில் வச்சு பண்ண முடியாது. ஸ்டேஷன் இல்லாமல் பார்த்து தான் லாபத்தை பார்க்க முடியும். தெரியும் யா, உன் லாபம் என்னன்னு. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பரவாயில்ல, சொல்லு.
சார் எடுத்துக்கோ. ஆமா, எஸ்ஐ எக்ஸாம் எழுதின போல. உன்னை எஸ்ஐயா பார்க்கணும் தான் ஆசையாக இருக்கு. எஸ்ஐயானா என்ன பண்ணுவ? நான் எதுவும் லாபத்துக்காக பண்ண மாட்டேன் சார். பாருடா, நான் கூட ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தேன். என்ன ஆனாலும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன் சார். என்ன காரியம்? நான் என்ன பண்ணேன்? ஒரு போலீஸ்காரனா இருந்தீங்கன்னா நியாயமா நேர்மையா உங்க வேலையை பார்க்கணும் சார். காசுக்கு வேலை செய்யக்கூடாது. ஆ? என்ன? உண்மையாவும் நேர்மையாவும். மறுபடியும் சொல்லு. உண்மையாவும் நேர்மையாவும். இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நான் கேட்டதே இல்லை. சரி, ஓகே. எஸ்ஐ சோபன் சார், நீங்கள் கோவப்படுற அளவுக்குலாம் இந்த கேஸில் நான் ₹1 கூட வாங்கலை. இந்த கேஸை நானும் டீல் பண்ணல, உன்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். அது ஏன் சார்? நீ தானே சொன்ன இந்த கேஸை உண்மையாகவும் நேர்மையாகவும் பண்ணு. அது இல்லை சார், நான் வெறும் ஒரு கான்ஸ்டபிள் தான். நீ நேர்மையாகவும் உண்மையாக இருக்கல. நான் அப்படி இல்லை. நீ என்ன பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன். தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க சார். சி, நீ ஒன்றும் தப்பாலாம் சொல்ல. உண்மையும் நியாயத்தையும் தான் பேசியிருக்க. என் மேலே கோபத்தில் பேசுகிறீங்களா சார்? நீ இந்த கேஸை டீல் பண்ணுறியா பண்ணலையா? டீல் பண்ணுறேன் சார். நானும் பார்க்குறேன் நீ என்ன பண்ணுறேன்னு. உண்மையாவா சொல்கிறீங்க? டீலா நோ டீலா? சரி சார், இந்த கேஸை நானே டீல் பண்ணிக்கிறேன் சார். உனக்கு ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட பிச்சை எடுக்கணும். இந்த எடுத்துக்கோ. All the details. டேவிட் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட முகத்தை கூட என்ன பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் அவன் சமாதியையாவது பார்த்துட்டு வருவோம். என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. வாங்க போய் டேவிட் சமாதியை பார்த்துட்டு வரலாம். ஆமா, நம்ம கண்டிப்பா போயிட்டு வரணும். சரி, நாளைக்கு ஏர்லி மார்னிங் போயிடலாம். எல்லோரும் டேரெக்டாக வந்துடுங்க. சரி. சரி, நாளைக்கு வரேன். சரி.